இன்றைக்கு வந்து நாங்கள் அணுவுக்கு மே தினத்துக்கு வந்துட்டு ஒரு அன்பளிப்பு வழங்க போகிறோம். வாங்குவோம், கம்பலாக கொடுப்போம். அப்போ என்னைய காப்பாற்றின தூக்கி விட்ட தெய்வம்ண்டா இந்த பைக்கை நான் சொல்லுவேன். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். நான் தான் உனக்கு சொல்லுவேன், உழைப்பாளர் வாழ்த்துக்கள். ஆனால் ஒன்று இல்லை, இப்போ நீ யோசிப்ப அதே உனக்கு சொல்கிறேன்ண்டு தொட்டு தொட்டு பேர் கொண்டு அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறீ ஒன்று தொடு வரும் அப்படி மாவுள்ள பிள்ளையா அது இப்படி தான் மாவுள்ள பிள்ளைகள் வர்றது. மற்ற வெயிலுக்கு கலர மாட்டேன், வெயிலுக்கு அடி உள்ளால சீமெந்துவே இருக்கு மேடம். இப்போ இதால ஏற்பட்ட ஒரு விரக்தியிலாம் நான் இந்த வேலையில விட்டு பின்ன அதுதான் மற்றபடி காசு பிரச்சனை சி அதெல்லாம் காசு இருக்கப்ப பின்ன அப்புறம் 50 ரூபா காசு. சரி இன்னும் டபுள் ஆளுக்கு இப்போ பாடிக்கல கையில் அம்மா பற்றி சொல்லி விட்டுவாங்க சேர்த்து. இப்போ 2500 ரூபா எடுக்கலாமே. 2500 ரூபாண்ணா பெருமதி வேற இல்லையா அவன்கிட்ட? நான் வீட்டில் வச்சிருக்கிறேன்ல காசு பிரச்சனை பேங்கில் எடுத்து வரணும். நம்பர் பாடம் இந்த சோளாம்போட சொப்பினும் அந்த மாடலா அந்த மாடலா நீ இது எடுக்கக்கூடாது சிக். இது பழைய பெட்ரோல் செட் பாண்டு முதல் வாங்க இந்த பாக்க இன்னும் வடிவா இருந்துச்சு. அப்படித்தானே எல்லாமே வசந்த கட்டு ஆரம்பத்தை பாக்க அப்படி இருந்துருக்கு. அங்க எல்லாம் போயிருக்கோம் கெட்ட விஷயம். அனுபவ காலம் இப்படி இருந்தா தெரியும். இது என்ன அனுபவம் எல்லாம் எப்படி போடுது? நான் தான் காசு மாட்டேன், எனக்கு மாட்டேன். வச்சிரு நான் தந்தாரன் உழைப்பாதத்துக்கு கிஃப்ட் பிடி. அப்ப நான் அவ்வளோ தெரியல இதுல திருப்பித்தா தம்பி உழைப்பாத வாழ்த்து. வீடியோ எடுக்க வந்தா ஆக்களுக்கு ஒரே பையன் நெஞ்சிட்டு கிடக்கண்டு. 40 என்ன ஆசன் சொல்லா 5000 ரூபா தான் எங்க தான் அது வந்து சொல்லா பேங்காலாண்டி என்ன ஒன்றும் தெரியாது. அனு ஐ டோன்ட் நோண்டா என்ன எனக்கு தெரியா வந்துடுறாங்க அவங்க பக்கம் குடியூரால சொல்லுவோம் வந்து சாப்பிடா போவா. உண்மையிலே எங்கட குடும்பத்தின் ஒரு பெண் குயினே நீ தான் ஆடி இப்படி ஓடிச்சு ஒழிச்சாண்டா என்ன முடிவு? நீ இப்ப வெளியில வந்தா ஒரு அடையாளம். வெளியில வா வேற யாரும் தெரியுதா பாப்பா மூத்த நல்ல ஹெவியானது நல்ல ஒரு மெத்தியை போட்டு விட்டா சரி. நல்லா விளம்பரப்படுத்துறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு விளம்பரப்படுத்துறாலும் அவ்வளோ தூரத்துக்கு அவள்கிட்ட நிலைமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஆக்கினி. ஓகே, இப்போ நாங்கள் வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:35. நாங்கள் வந்து இப்போ எங்கே போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ எங்களோட அணுவாக்கள் வீட்டை வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். நிறைய நாள் தானே வந்து இப்போ அணுவாக்களோட மல்லாவி அக்காக்களோட அப்புறம் சுமன் அண்ணாவோட அப்படி இப்படி எல்லாம் போய் காய்ச்சி வந்துட்டு வீடியோக்கள் வந்து செஞ்சு நாள் அன்றைக்கு அண்ணாட மகள்கிட்ட பிறந்த நாளில் பார்த்துப்பீங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பெம்பலாக போனது உண்மைக்குமே அது நிறைய நாளைய பிறகுடா நல்ல ஒரு சந்தோஷமாக போயிட்டு வந்து எதிர்பாராத ஒரு சம்பவமாக இருந்துச்சு. அன்றைக்கு வந்துட்டு உண்மையிலேயே அது நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அணுட வீட்டை வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட மேல் வீட்டுக்கான அந்த ரெயிலிங், அதாவது வந்துட்டு சுத்த பல்கனிக்கான ரெயிலிங் வந்துட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு எங்களோட சுபாசத்தான் அவர் தான் வந்துட்டு செய்கிறார். அப்போ அவர்கிட்ட போயிட்டு அந்த வேலை என்ன மாதிரி இருக்கோ போய்கொண்டிருக்குது அப்படின்றதையும் பார்த்து கொண்டு அப்படியே எங்களோட மிஸ்டர் சுமன் அண்ணா வந்துட்டு ஒரு புதிய ஒரு என்ன சொல்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் பிளான் மாதிரிக்கு ஒரு கிச்சன் ஒன்று வந்துட்டு செய்கிறார். ரைட், அப்போ அதுவும் என்ன கட்டத்தில் இருக்குது அப்படின்றதையும் சும்மா வந்துட்டு போயிருக்கா பார்த்து கொண்டுட்டே கொஞ்சம் சகோதரங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வெளுக்கிட்டுருக்கான். அப்போ முக்கியமாக இன்றைக்கு அதை செய்யணும்னு சொல்லி வெளுக்கிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஓட்டுன்றாப்பா. என்ன வெய்யத்தான் கிடக்குது, வெயிலத்துக்காக தான் செய்யடாப்பா. அப்போ இன்றைக்கு வெளுக்கிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுவுக்காவுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் வந்து சர்ப்ரைஸாக வந்துட்டு ஒரு காசு ஒன்று வந்துட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்போ அது வந்துட்டு அது சம்மந்தமாக அணுவுக்காக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த அம்மா வந்து அந்த காசை வந்துட்டு எனக்கு அனுப்பிட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டிருந்தா இது ஒருக்கா கொண்டு போயிட்டு அணுகிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி.
அப்போ நான் கேட்டேன் அம்மா என்னென்னு சொன்னால் இப்போ நான் வீடியோ இருக்கக்கூடிய அதர்வைஸ் நான் வந்துட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் கொடுத்துருவேன். நான் வீடியோ எடுக்கிறதால வந்துட்டு நான் கேட்டேன் இது அம்மா எதுவும் ஹெல்ப்பிங் சம்மந்தமாக எதுவும் யாருக்கும் கொடுக்க சொல்கிறீங்களா இல்லாட்டி அணுவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லாட்டி என்ன சம்மந்தமாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி கதைச்சி செய்வேன் ஒரு வீடியோ ஒன்று செய்யப்போகிறேன் அப்படின்னு சொல்லியும் அந்த அம்மா வந்து எழுதியிருந்தால் தான் ஒரு பார்சல் ஒன்று அனுப்ப சொன்னுவாங்க லண்டனுக்கு. அப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கி அனுப்ப சொன்னுவாள். அப்போ அதுக்கு வந்துட்டு இவ்வளவே அனுப்பி போட்டு சொல்லுவாளவே இருந்தாலும் காசு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாதானே. அதால தான் அந்த காசை ஒரு கொஞ்சம் தான் போட்டு விட்றேன் நீங்கள் கொண்டே கொடுங்க அவைக்கு ஹெல்ப்பாக இருக்கும் தானே கூட குறையண்டா தான் அதை பார்த்து போட்டு மிச்சத்தை அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தான். அப்போ எனிவே என்னவோ தெரியாது பட் எங்கள்கிட்ட வந்து காசு வந்த அடிப்படையில் நான் அதை கொண்டு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி அணுவுக்கு வந்துட்டு கொடுத்து சும்மா கொஞ்சம் கதையை விட்டுட்டு கொடுத்துட்டு வரப்போகிறோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கவிதாஸ் இல்லை என்ன சொல்கிறது பர்டிகுலர் போயிட்டான் வந்து அந்த லைசன்ஸ் ரினியூ பண்ணுற ஒரு சம்மந்தமாக போக வேண்டியிருந்தது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பசலைக்கு ஏதோ அவன்ட பேரில் வந்துட்டு பதிஞ்சாமன்னு சொல்லி அப்போ பசலைக்கு வந்துட்டு சைன் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் ஒரு அலுவலம் இருக்கிறபடியாக தான் போயிட்டு வரான் அப்படின்னு சொன்னான். இப்போ நான் சொன்ன ஓகேடா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி 1 minute. ஓம் வருவீங்களா இல்லை இவ்வளோந்தானா? இவ்வளவு தானாண்டா இல்லை என்னோட டிபாசிட் பண்ணி அவ்வளோந்தானா வந்து கேட்குறேன். இப்படித்தானே அக்கா இப்போ என்னென்றால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு கடனை தந்து போட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் என்ன தம்பி வருவியலா வட்டியை தருவியலா இல்லை இவ்வளோந்தானான்னு கேட்டால் நான் அதை அக்கா கோவிக்காங்க எனக்கு ஒரு 2 கிலோ தவணை தாங்க நான் ஒரு லோன் ஒன்று போட்டிருக்கேன் நான் அப்படியே ஆகணும் தருவேன்னு சொல்லலாம். இது நீங்கள் உங்களை வந்து பார்த்து ஒரு மனிதாயமான அடிப்படையில் நான் உங்களுக்காக கதைச்சி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வரக்குள்ள என்ன இவ்வளோந்தானா இல்லை வருகிறாண்டா எனக்கு விளங்கிறேன். இல்லை தம்பி இல்லை இவ்வளோந்தானா இல்லை அடிக்கி நான் வேறு எதுவும் பார்க்கறதுக்கு சொல்லித்தான். ஓ நீங்கள் பாருங்கோ அதாவது உங்களோட பக்கத்தால் முயற்சி செய்யுங்கோ. இது வந்து இப்படித்தானாக்கா என்ன சொல்கிறது அந்த ஒரு லொட்ரி டிக்கெட் மாதிரி தான் வந்து இப்போ சில ஆக்களுக்கு வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி டக்குன்னு இருந்தால் போல் டக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் சேரும். சில பேருக்கு வந்து ஒரு கொஞ்சம் வந்து கடினமாக வந்துட்டு கொஞ்சம் செல்லும். அப்போ அது எங்கட கையில் இல்லைக்கா அது நீங்கள் கதைக்கிறது சம்மந்தமாக அப்படி இப்படிக்கான விஷயங்களை உள்ளடக்கித்தானே அது வரும். ஓ இப்போ உங்களுக்கு அன்றைக்கு அவர் குஞ்சன்னா ஒரு 1 lakh போட்டவர் பிறகு இன்னும் ஒரு 2 லட்சம் வந்தேன் 3 லட்சம் இருக்கு. ஓ அப்போ உங்களுக்கு வேறு ஒரு எடுத்து கதைக்கலையோ? கதைக்கிறாங்க நம்பி எடுக்கிறான்னு சொல்றாங்களா ஆனா ஒன்றும் எடுக்கல. நான் 2-3 பேர் கதைச்சிட்டு எடுக்கிற மக்கான்னு சொன்னாங்க. உங்களோட நம்பரை போட சொன்னாங்க போட்டு விட்டுறாங்க. எனக்கும் உங்கள் சம்மந்தமாக எடுத்து கதைச்ச மாதிரி தெரியலையாக்கா அதைத்தான் சொல்கிறேன். அந்த என்ன சொல்கிறது நாங்களும் வந்து நேரம் ஒதுக்கி வரையக்குள்ள நான் வந்து ஒரு நாளும் என்ன சொல்கிறது இந்த மாதிரி கதைங்கோ இப்படி ஆளுங்கோ அப்படின்றதெல்லாம் நான் சொல்லித்தர மாட்டேன். உண்மை எதுவோ அதை நான் அப்படியே போடுவேன். ஏன்னா உதவி செய்கிறவங்களும் உண்மை நிலவரம் வரைஞ்சி செய்யணும் மாட்டேன். ஓ அப்போ உங்களோட நிலைமை அறிஞ்சு உங்களோட அந்த விஷயம் வந்து ஒரு மனுஷரை போய் அவங்களோட மனசில் வந்துட்டு சில மாற்றங்களை உண்டு பண்ணி தான் உங்களுக்கான அந்த உதவி வேறும் என்ன. மற்றது நானும் வந்து ஒரு தடவை இப்போ எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் கூட நான் ஃபோன் பண்ணி வந்துட்டு கேட்டு அவங்கள கரைச்சப்படுத்த முடியாது. ஏன்னா இவன் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட நான் ஃபோன் பண்ணி வந்துட்டு அப்படி இந்த அக்காட இந்த அண்ணாட ஆப்ரேஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கக்குள்ள அவங்க யோசிப்பாங்க என்ன இது கிருஷ்ணா கண்டாக்டில் வச்சுருக்கிறது பிள்ளைன்ற மாதிரி இம்லாங்கதான். ஓ அதால நான் ஒரு நாளும் அப்படியே எனக்கு கரைச்சி தான் நான் ஒரு தான் கொடுத்ததில்லை. இப்போ என்னன்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்க அவற்றை தம்பி ஒரு 5 தாரன்னு சொன்னவர் மற்றது இப்போ அந்த அதில் ஒரு 3 வந்ததுக்கேண்ணா. ஓ 8ண்டா நான் வந்து பார்ப்பேன் இன்றைக்கு ஒருக்கா பின்னேறம் வரையில் பண்ணால் நான் பாரன் வந்து என்னோடைய வந்து ஒரு பிள்ளையும் கதைச்சி இன்னும் ஒரு அம்மாவும் கதைச்சவே. அப்போ அவையிலும் ஒரு கொஞ்சம் காசு வந்துட்டு கொடுக்க சொல்லி சொன்னவே சரியா. அப்போ நான் அதையும் கொண்டு நான் இன்றைக்கு பின்னேறம் பாரன் வந்து நாங்கள் இன்னும் ஒரு அப்டேட்டை போடுவோம். என்ன இப்படி இந்த மாதிரிக்கு எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் தேவையாக இருக்குன்ற ஒரு அப்டேட்டை போடுவோம்.
நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நாங்கள் ஜெனியூனாக கேட்போம், முடிஞ்சவங்க செய்யுங்க, இது ஒரு அவசரமான விஷயம் உண்டு. ஏன்னா சரியா நீங்கள் யோசிக்கிறாங்க பார்ப்போம். அது என்னென்னா அந்த உங்களுக்கும் அந்த என்ன சொல்லுவாங்க பிரச்சனை, அந்த கதைக்கிற அந்த மெதட்டும் தெரியல. இப்போ ஹோல் பண்ணி கேட்டீங்க பார்த்தீங்களா, என்ன வெறிகிற இல்லை எவ்வளோ அந்த தானே உண்டு. இல்ல இல்ல நான் என்னன்னா வேற யாரும் எங்களுக்கு தெரிஞ்சாக்கிட்ட போய் சரி இல்லை நீங்களாக்கா இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ உங்களோட கணவனுக்கு வந்துட்டு இப்போ கட்டாயம் இப்போ அவருக்கு அவசரமாக இருக்கிறதால நீங்கள் வந்து எப்படி என்றாலும் ஏதோ ஒரு வகையில், அதாவது வட்டிக்கண்டு வேண்டாமல் ஒரு அறிஞ்ச அடிப்படையில் யார்கிட்டையும் வேண்டிய இது பண்ணாலும் வேணுங்க. எங்களுக்கு உதவிகள் லேட்டாக இருந்தாலும் கிடைச்சா நாங்கள் அதை கொடுக்கலாம் தானே. ஓ கிடைக்கும் உதவி. என்னென்னா உங்களோட வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்களாக்கா. ஆனால் உதவி வரையில்லைன்னு சொல்லும்போது அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் கொண்டு எங்கேயோ இருக்குன்றதான் அர்த்தம். அப்போ அது என்ன சொல்கிறது, அது வந்து நான் என்னன்றது எனக்கு தெரியலக்கா. அதுதான் நான் முதலே சொன்னேன், நான் ஃபோர்ஸ் பண்ணல ஒரு விஷயத்தையும் நாங்களுக்கா பார்ப்போம். சரியா, நான் முயற்சிக்கிறேன், இந்த சைட்டாலையும் நான் முயற்சிக்கிறேன். எங்களுக்கு இப்போ 15ஆம் தேதி தான் தேவை, அது வரைக்கும் பொறுத்து பார்ப்போம். 82,000 பேர் பார்த்துருக்காங்க. உங்களோட நம்பரும் கொடுத்துருக்க வேண்டியக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. சரி பரவாயில்ல, நான் இந்த சைடாலையும் நான் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி நான் அதை எப்படியாவது உங்களுக்கு நான் அதை செய்யக்கூடிய மாதிரி செஞ்சு தருவேன். நான் 15ஆம் தேதிக்குள்ளே யோசிக்காங்கம்மா. சரி அக்கா, ஓகே. அதான் எனக்கும் தெரியல, வெண்டைய காலமே கால் பண்ணி ஒரு அக்கா கேட்டா, அன்றைக்கு நான் கதைச்சேன் இப்படி இந்த இடத்துல இருந்து எங்களோட அப்பாண்ட குறை வீட்டையும் மற்றது கரண்ட் வேலையும் செஞ்சார சம்பந்தமாண்டு. இப்போ நான் சொன்னேன் வந்து சாப்பாடு கஷ்டம்னு சொல்கிறதுக்கே வந்து கொஞ்சம் உதவிகள் கிடைக்க லேட்டாகுது, உயிருக்கு போராடுறதுக்கே உதவிகள் கிடைக்க லேட்டாகுதுன்றக்குள்ள குறை வீட்டுக்கும் கரண்ட்டுக்கும் எனக்குண்டா தெரியலையாக்கா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். உண்மைன்னாடா நாங்கள் வந்து ஒரு இதையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்மகிட்ட இப்போ எல்லா இடமுமே பொருளாதார பிரச்சனை இருக்குது தானே. அந்த அச்சுவேலி பிள்ளைக்கு வந்துட்டு 80 லட்சம் கிடைச்சேன்றக்காண்டி எல்லாருக்கும் அப்படி கிடைக்க மட்டும் இல்லை. அதே நேரம் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து தலையிட்டு செய்கிற காரியங்கள் வந்து ஒரு நாளுமே பிழைச்சதில்லை. உண்மையை சொல்லணும்னா நானுமே கொஞ்சம் இந்த நாட்களில் அதிகமான ஒரு பிஸியாக இருக்கபடியா அது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா சம்டைம் தெரியுமோ எனக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு சரியான ஒரு ப்ரெஷரப்பா, இந்த வீட்டு வேலைக்காரரோட சரியான மாதிரிக்கு ஒரு ப்ரெஷர் உண்டு. அப்போ அதால் கஷ்டமாக இருக்குது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது. இது கொஞ்சம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃப்ரீயாக நிறைய காரியங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அணுவுக்கு என்ன காசுன்னு சொல்லி சும்மா என்ன காசுன்ட்டு இருக்கு உண்ட மூளை பாப் பழமையாக நான் தானே ஒரு ஐடியா போடுறேன், நீ ஒரு ஐடியா போடுவோம். அணுகிட்ட மாறி கேட்பா முன்ன போய் காசு கொஞ்சம் பிடிச்சிடும். அவளுக்கு தெரியும் பிடிச்சிடுவாள், அவளுக்கு தெரியும் பெம்பை ரெண்டும் சும்மா வதைப்போம் கொஞ்சத்துக்கு வதைச்சி போட்டு பிறகு சரி உன்னிட்டு தான் இல்லை இதை நான் தரேன் நீ தான் வச்சிரு சந்தோஷமா இந்த அப்படி கொடுப்போமா. தொப்பியை கலட்டினா அப்படியா தொப்பியை போட்டா அப்படியா ரெண்டும் படியா தானே. சிரிக்கா நீ எனக்கு 30 வயசு உனக்கு 20 வயசு விளங்கி கொள்ளு விளங்குதோ காவலவுல கொடுத்துட சிரிக்கிறான். ஓ அதை வச்சு கொடுப்போம் மேடைக்கு கிஃப்டா கிஃப்டாக சும்மா தெரியாதவா. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அணுவுக்கு மே தினத்துக்கு வந்துட்டு ஒரு அன்பளிப்பு வழங்க போகிறோம், வாங்குவோம் பம்பலாக கொடுப்போம். சரியா, ஏனென்று தெரியும் தான் உனக்கு. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போய் சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம். எங்களோட மிஸ்டர் சுமன் நிற்கிறார். உண்மையிலே வந்து இந்த பைக் வந்து இப்போ அதாவது நான் தான் வந்து அண்ணா கொடுத்தான்னு சொல்லக்குள்ள நான் வந்துட்டு சும்மா கொடுக்கல, அவனுக்குமே வந்துட்டு நான் விலைக்குத்தான் கொடுத்தேன். நான் இந்த பைக்குக்கு வந்துட்டு உண்மையிலே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. இப்போதைய காலத்து பொடியில் ஒரு 20-21 வயசில் இந்த பைக்கோட சொன்னால் ஓடுவாங்களோ தெரியாது. ஆனால் உண்டு எங்களோட அக்காட பொடியன் வந்து இப்போ இது இப்படி ஒரு பைக் தான் எடுத்துருக்கான். அவனுக்கு கிட்டத்தட்ட உண்மையிலேயே எங்கட ஒரு வளர்ப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா சுமன் வந்து அவனும் இப்போ ஜெஃப்னால டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் ரேங்க் அடிச்சு இப்போ வந்துட்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கான். உண்மையிலே வந்துட்டு கஷ்டம் தெரிஞ்சு வளரக்கூடிய ஒரு அருமையான பிள்ளைன்னு தான் சொல்லணும் வந்துட்டு சுமனையுமே வந்து. அந்த வகையில் அவனும் அப்படியே அவராத்தான். ஆனால் அதுக்காண்டி நான் இப்போ எல்லாரையும் சொல்லலை,
100க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 விதமான இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பிள்ளைகள் வந்து இப்படியான சைக்கிள்கள் ஓடுமான்னு கேட்டால் உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஓட மாட்டாங்க. அதுவும் யூனிவர்சிட்டியில் கொண்டு போயிட்டு ஓடுவாங்களான்னு கேட்டால் ஓட மாட்டாங்க. அப்போ என்னையே காப்பாற்றின தூக்கி விட்ட தெய்வம்ண்டா இந்த பைக்கை நான் சொல்லுவேன். இந்த பைக்கில் வந்துட்டு இதே வெயிலத்துக்குள்ளே நான் வந்துட்டு பிக்மியில், அதாவது வந்து அந்த என்ன சொல்கிறது, சிக்னல் லைட்டில் போய் நிற்பேன் தானே, சிக்னல் லைட் பிள்ளைக்குள்ள. அதுவும் இங்கேன்னு சொன்னால் ஒரு 60-70 செகண்ட் தான். கொழும்பில் வந்துட்டு 199 செகண்ட் எல்லாம் விழும் சிக்னல் வந்து விழுந்தால் அந்த சிக்னலில் நிற்கக்குள்ள இந்த கை அவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த உடம்பு வெள்ளையாக இருக்கும். இந்த கை அவ்வளவும் அப்படியே வந்து கருப்பு ஒயில் அடித்த மாதிரி இருக்கும் அந்த வெயிலுக்கு. அப்படி வந்துட்டு பிக்மி ஓடி உழைச்சி தான் வந்து நாங்கள் ஒரு சில காரியங்கள் வந்து செஞ்சோம். நாங்கள் இந்த பைக் காசுமே அப்படி தான் கட்டினான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உள்ள போவோம். கையில் சுதந்திரமாக தூக்கி காய்ச்சி கொள்ளலாம். அனு மான் வந்தோடனே இப்போ பைக் ஆடு அப்படி உழைப்பாளர் வாழ்த்துக்கள். நான் தான் உனக்கு சொல்லுவேன் வாழ்த்துக்கள். ஆனால் ஒன்றும் இல்லை. இப்போ நீ யோசிப்ப அதே உனக்கு சொல்கிறேன்ட்டு சொல்ல வர ஆக்கள் இல்லையல்லோ. நீ ஒரு காலம் ஒரு உழைப்பாளியாக இருந்தேன்னு தானே. இப்போ கல்யாணம் கட்டின அப்புறம் உண்மையிலே அந்த குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் தந்தை ஒரு பொக்கெட்டுக்க போட்டு எடுத்துக்கொண்டு இரவு போகலாம் கடையில் ஓயா உழைச்சி ஒன்று சிரியுது. இந்த கையில் என்ன அது மசூதியில் இந்த குட்டி கட்டிய எம்பிரன் இருக்கு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அனுன்ற வீடு இப்போ கொஞ்சம் காலம் அப்படியே கிடக்கண்டு இப்படி பார்க்குறவங்களோட கண்கள் இந்த மாதிரி கொஞ்ச நாளில் பாருங்க விளையாட்டேன் என்ன நடக்கும் சொல்லுவா இல்லை கலண்டு கொண்டு போடுவோம். இல்லை இவ்வளோத்துக்கு பிறன் இருக்க சில இவ்வளோத்துக்கு வரும். அது உண்மை. அதே மாதிரிக்கு இப்போ மாவுள் இந்த மாவுள் வந்து இப்போ இந்த இதுக்கு முதல் மாவுள் ஒட்டி இருந்தவள் இப்போ இந்த 2 தூணும் கலண்டுருக்கான்னு சொன்னால் கொஞ்சம் போசில இது இவ்வளோ தூண் மாவுளும் கலராக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே பக்கம் கலண்டுட்டு பின்பக்கம் எங்கே அந்த சைட் உண்மையா? ஓ தெரியும் உனக்கு ஓட்ட பக்கம். அதே கலட்டுறீங்களோ நீங்கள்? நான் கலட்டலாம், அது எங்க கலருது. எங்கே இந்த அப்போ குனிஞ்சு பேர் தொட்டு பேர் எல்லாம் கலட்டு பேர் கையை வரல தொட்டு பேர் பொக்குண்டு ஒன்று அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாரு தொடு வரும் அப்படியே லைனில் ஏன் அப்படி கலருதுடா அப்படியே வரும் இல்லை. யார் வேலை செஞ்சேன்றலாம் அந்த மீடியோட இல்லை தானே போட்டீங்க அது மாவுள்ள பிள்ளையா? அது இப்படி தான் நம்பி மாவுள்ள பிள்ளைகள் வர்றது மற்ற தெரியும் தானே. வெயிலுக்கு கலர மாட்டான். வெயிலுக்கு அடி உள்ளால சீமெந்துவே இருக்கு மனு. ஓ வேர்க்கைக்குள்ள என்ன செய்யணும்னா இந்த இவ்வளத்தை தண்ணி பிடிமானம் கூட கலரும். இல்லை இவ்வளோ வேலை செய்யக்கூட மழை காலம். ஆனால் இப்போ வெயிலடா கலருதுடா. அப்போ இப்போ கலரக்கூடிய இந்த மாவுள் கலரக்கூடிய காரணம் எல்லாம் சிக்கல். ஏன் கட்டி பார்த்தா கூட இது சத்தம் வேற இது வேற. அந்த சத்தம் வேற கூட. அப்ப இதால ஏற்பட்ட ஒரு விரக்தியில நான் இந்த வேலையில விட்டேன். பின்ன அதுதான் மற்றபடி காசு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இல்லை. இப்போ காசு இருக்கப்ப பின்ன அப்புறம் 50 ரூபா காசு 50 ரூபா என்ன வாங்க ப்ரோ? 50 ரூபாய்க்கு 50 ரூபாண்டே கப் ஜூஸ் வாங்க. ஒரு 20 சீமெண்ட் வேணலாம் தான். எந்த 50 ரூபா இருக்குது? 50 ரூபா என்னடி நீ உன்னட்ட நான் என்ன வெறும் 50 ரூபா இருக்கிறேன். அதுதான் உன்னட்ட 50 ரூபாண்டா 50 தானே. அடுத்து நடி ஏடிஎம் எல்லாம் போய் எடு. ஏடிஎம் எல்லாம் போய் எடு. ஏடிஎம் தருது. இதுக்கு போய் கரெக்டா கொண்டு போயிட்டாப்பா. ஒன் பாய் படத்தோடையே தான் இப்போ ஒரு வீடியோக்கு அகழ்ச்சி கொள்ளக்கூடிய எனக்கு சு அதுக்கு குளிர் பேனும் போட்டு மெட்ட இது குளிர்றது இல்லை. இப்போ இது அவ்வளோ சும்மா இது நீங்கள் பழுதாகி போட்டீங்க. இங்கே வா கொண்டு வந்து காட்டு. நீ இல்லை ஏன்னு கேட்டு நான் விட்டுருப்பேன். ஓமெண்ட் ஒத்துக்கொண்டு இருந்தால் பரவாயில்ல. பழுதாக்கின கடையெல்லாம் தெரிஞ்சு இந்த பட்டன் அது ஓட்டியடா இது சும்மா வெள்ளிக்கடா. இது சும்மா பேப்பர் என்னவோ இங்கே நின்றுட்டு அது நிப்பாட்டு. இது பேண்ட் அளவு குறைக்கிறது கூட இது தண்ணி. ஓ தண்ணி விடணும் விட்டு கிடக்கு. இதுக்கு இல்லை தண்ணி இப்போ இல்லை காணாதா? இது கூழ் இரவில் சும்மா தண்ணி அடிக்கிற மாதிரி விடும். சில வேலை பறக்கிற மாதிரி
ஆனால் இது தண்ணி இல்லை இப்போ தான் பிடிக்கும் தண்ணி இல்லை வா அந்த வேறு நல்ல ஒரு வாசம் பேர் உள்ளுக்கு இந்த அது கொஞ்சம் இது விட்டேண்ணா இது தண்ணி மாற்றணும் இல்லை அடிக்கடி கொம்பல் விட்டேன் இல்லை கொஞ்சம் தண்ணி இன்றைக்கு மாற்றி நாளைக்கு மாற்றாட்டி தண்ணி உடனே தான் வணக்கம்மா வணக்கம் இது கற்று தண்ணி இல்லை உன்னை போட்டா மக்கள் மான் வேற இல்லை இப்போ மான் வேற இல்லை இன்னும் அட கோதை வடிவா பாத்திய மான் அதுதான் இது அனு சோழாம பலதா போய் பண்ணி உரிக்கல என்ன செப்பம் கட்டிக்கிறது பாத்திய ஓ புதுசண்டு புதுசு முறிக்கல நீங்கள் பாவனையாக கட்டிக்காரதாண்டி பாவனை கூட தானே அங்க மீண்டும் கொண்டு சொம்புது பேர் சோலாம்பு கொண்டு சொப்பினல் கலட்டா வச்சுக்காளு பாவனை கூட இங்கே கீழே லைட் இல்லை போலடா அல்லாடி இந்த சோலாம்போட சொப்பினும் வந்த மாடலா அந்த மாடலா இங்கே இது எடுக்க கூடாது சிக் இது பழைய அது பெட்ரோல் செட் ஜூஸை பாண்ட வரு அது அப்படித்தான் தொட விழு இது நானும் செய்யல இல்லை அது அண்டை கொண்டு விழுந்துச்சு வசந்தி செய்யல இது என்ன அடிக்கப்பா இது களை பிடிச்சிச்சு ஐயோ ஆனா எவ்வளோக்கு வாங்கினேன் அன்னிங்க 32,000 ரூபா புதோ உன் அம்மா மேல இருக்கியம்மா அப்படி இருக்கா பாக்கேக்க ஒரு முதல் வாங்க இந்த பாக்கேக்க இந்த வடி வேற இருந்தேன் அப்படித்தானே எல்லாமே வசந்த கட்டு இப்போ ஆரம்பத்தை உடனே பார்க்க அப்படி இருந்துருக்க மாட்டேன் இப்போ வேறு அடே இது என்னடா இது என்ன இரும்புல வச்சு ஒட்டிக்காங்களா வாங்காடா இதுகளை பார்த்து அப்படியே கட்டு கம்பி மாடலா அப்பப்பா அது தொட என்ன மாதிரி புடுதுண்டு பத்தியானா அதுக்காண்டி தொடாம இருக்கேளுமாடா அவ என்ன தூசி துடைக்கிறது தூசி துடைச்சா இப்போ சரி எல்லாம் இந்த லைட்டை போடுவாங்க எந்த சுச்சன்னு மறந்துட்டேன் ஒரு பேக்காட்டு பேர் என்ன அது அங்க பார்க்க ஒரு வடிவா தாங்க அது என்னன்னா அந்த உள்ள லைட் அவ்வளவு தெரிச்சு அந்த வெளி கல்லுல படும் இரவு வடிவா இருக்கு மேடம் இரவில அப்பே பகல் போட்டு காட்டு நீ கேட்ட அப்ப என்னண்டு தூசி தட்டுறது ஜோதிச்சு பேர் என்ன தூசி பிடிக்கும் தானே என்ன வெளியில இல்லை இருக்குது குளவியும் கூட ஒட்டி கூட என்னண்டு குளவியும் கூட கட்டிட்டு ஆனா உங்களுக்கு இந்த ஜிப்சம் வேலை செய்யறாங்க புட்டி அடிச்சதும் சரி புட்டி அடிச்சலாம் புள்ள புட்டி இது ஃபினிஷ் பண்ணியாச்சு இல்லையே அங்க எல்லாம் தெரியுது அப்படி ஏன்னா இங்க எல்லாம் இந்த தெரியுது போட் எல்லாம் ராணிய பேர் அப்படியே தெரியுது ராணிய எல்லாம் எங்கட இப்ப செய்யறான் வடியல் வந்து பாரு நம்ம சிவருக்கெல்லாம் வச்சுக்காங்க சும்மா அந்த அழுத்தத்தை பத்தி வேலை வேலை சிவரில் இப்ப ஜிப்சம் செய்யற வடியல்கிட்ட வேலை உண்மை நல்ல வேலை இதான்டா நிப்பாடா சரி போ வேணும் எடுத்துட்டா என்ன காசு வாரம் என்ன வாரம் வாரம் நிக்கிறேன் போறேன் நான் இன்னும் போயில தான் போறேன் எடுத்துட்டேன் சரி இன்னும் டபுள் ஆளக்கு இப்ப பாடிக்கல கையில அம்மா பத்தி சொல்லி விட்டுவாங்க சேத்தன் இப்போ 2,500 எடுக்கலாமே 2,500 ரூபாண்ணா பெருமதி போற இல்லையா அவன்கிட்ட நான் வீட்டுல வச்சிருக்கிறேன் காசு பிரச்சனை பேங்க்ல எடுத்து வரணும் எடுக்க தெரியாதா எடுத்தா ஏடிஎத்துல எடுக்க நான் அடிச்சு எடுத்தாரன் நம்பர் பாடம் என்ன ஆறு தெரியும் நம்பர் சும்மா எனக்கு தான் தெரியும் சும்மா அடிச்சு கேட்போம் அவன் இல்லை என்ன நம்பர் நம்பர் சும்மாடா அப்ப அதான் இவன் ஏடிஎம் கார்டு பின் நம்பரே சும்மா சொல்லுவான் ஆனால் உண்மை அவசரம் அடிப்பா கொடுக்கணும் எடுத்துக்கொண்டு ஜீவ் அடுத்து அல்லது வசந்தி அடிச்சுக்க டக்குன்னு மாற்றி விடும் என் அக்கௌண்ட்டை மாற்றி சொல்லு இவன் என்னடா அவ்வளோ ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறாள் அடி அடியான பிரச்சனை அடி விட்ட எடுத்துட்டாடி அது காசு இப்போ கொடுக்க அடி எடுத்து நான் அப்புறம் சொல்ல எடுத்துட்டேன் என்ன உனக்கு 50,000 காசு என்னடா வந்து பாக்கி மாதிரி கேட்குறேடா அடி 50,000 ரூபாடி 50,000 நம்ம வச்சிருக்கிறேன் இல்லைடா வீட்டில் காசு அதான் சொல்கிறேன் இப்போ எங்கே கிடக்குன்னு சொல்ல எடுப்போம் இல்லை பேங்க்லேயுமே இல்லை அங்கே எல்லாம் போயிருக்கணும் கெட்ட ஆஃபீஸுக்கு ஒரு காலம் இப்படி இருந்தா தெரியுமா உண்மையா அதுதான் அது கார் கராச்சி கொண்டு விட்டாலே அது வேற என்ன என்ன பிரச்சனை காருக்கு காருக்கோ ஒயில் சிந்து
போய் சிந்துது பாத்தியா அதுக்கு அந்த பிரச்சனை இல்லை கதைப்பால் யார் கொண்டு வரோம் சாரு வசந்துக்கு நேரம் இன்னொரு படியை கொண்டு எடுத்து கொண்டு அப்படி அதுவும் உங்களா நான் வசந்த கடை கண்டுட்டு வரோம் நாங்கள் அதுதான் யார் படியன் தெரிஞ்சபடி யாரு உனக்கா வசந்துக்கா வசந்துக்கு வசந்துக்கா எங்கே கொண்டு விட்டது எங்கே ஒரு கராச்சியில் அந்த பிள்ளைய அடுத்த நேம் போவேன் எனக்கு எடுத்துடா ஏட்டா வந்தது கையை மறந்து நீ சொன்னோட அனுச்சி நிற்கிறாங்க அனுச்சியாரை கட்ட வேண்டியது அனுச்சியாட்டியில் அனு ஒரு மே வன் உழைப்பாளர் தினத்தன்று இப்படி ஒரு கதையை நீங்கள் சொல்லக்கூடாது பின்ன இதுவே நான் இப்போ சாந்தியில் போய் கேட்டிருந்தா 50 கொண்டு வந்திருப்பாள் கேட்டிருக்கலாம் இருக்க போய் அதாங்க போக போகிறேன் என்ன தெரியல பேட்டியை தான் சொல்லிட்டேன் அடிச்செடுக்கிறியா ஆனால் அனுசரில் ஒரு நோண்டியான பல நான் வந்து கேட்டு வந்திக்கிறேன் அப்படி நினைக்கிறது இல்லை சி பா முன்னாடி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது வீட்டு வேலையும் செய்யலை நீ செய்து முடிச்சா அப்புறம் பார்த்து செய்வ மாட்டேன் அந்த விடுமா எது இல்லையே கொஞ்சம் டிசைனுகளை மாத்திர எழுதிட்டு ஒரு பிளான் இதை மாற்ற புரியுது இது கலட்டி விழுத்த இங்கே இந்த உள்ள லைட்டாக போட நோக்கா என்ன லைட் பார்த்தா அது சட்ட லைட் ஏன் அது வந்து ஏதோ அடிச்சிட்டு அந்த உள்ளுக்கு அடிச்சு ஒரு மிஸ்டேக் எந்த பார்வைக்கு இந்த உங்களோட லைட் கூடிட்டு கண்ணத்து போட்டேன்னா கூட்டிட்டு சட லைட் உள்ளுக்கு அது பார்த்தா ஷடோ இருக்குது தானே விலைக்கு உள்ளுக்கு இருக்கு சடம் போடேன் அது பார்த்தா பட் அங்கே ஷடா அங்கதான் சடவும் பார்த்தாண்டா நிற்கிறேன் பாப்பா எல்லாம் அடிச்சிச்சு இப்படிதான் மலையால் வரதானே என்னடி ஒரு கொஞ்ச நாள்ல எப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இல்லையா அது அந்த ஏதோ ஒரு இதடா ஏதோ தண்ணி ஏதோ மழை தண்ணி பட்டு இது என்ன ஏதோ சொல்லிச்சு அது ஒழுங்கா லைன் சொன்னா இது என்ன அப்பா இது அனுண்டு எப்படி போடுது நான் தான் காசு வேண்டாம் எனக்கு மாட்டான் புண்டா நீ வச்சிரு உண்மை பாடிக்கு தாட்டாடி புண்டா அப்படி செய்யலாம் தாட்டாடி வேண்டாம் ஒரு சவரத்துக்கு பிரச்சனை வரான் ஏதோ பிரச்சனை இல்லை நீ வேண்டாம் வச்சிரு வச்சிராடி கேட்டாக்கு நன்றி அடி செல்லம் அம்மா வேண்டாம் கூடன்னு சிரிக்கியா குறையான்னு சிரிக்கிறியா ஒன்று கொஞ்சம் நிற்கிறேன் வச்சிரு சரி வச்சிரு அதை வச்சிருக்கியா வசந்து சொல்ல அரிய வசந்து சொல்ல அரிய போட மாட்டியே அது வசந்து பார்க்காடி நானுண்டா பார்க்கும் நீனுண்டா பார்க்க வேண்டாலும் சரி அப்படி அவ்வளோ அசிங்க எப்படி எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி வச்சிரு அம்மா கொடுத்துட்டு நம்புறாள் இல்லடா உனக்கு அம்மா புறா இல்லை நான் நினச்சேன் நான் தந்தாரன் மே உழைப்பாதத்துக்கு உனக்கு கிஃப்ட் பிடி அப்போ நான் உனக்கு தெரியல இதில் திருப்பித்தா தம்பி உழைப்பாத வாழ்த்து போட்டிருக்கேன் வைக்கேக்கு மடிவா இருக்கான உனக்கு கவி என்ன மாதிரி நல்லா இருக்கம்மா கவி என்ன மாதிரி இதை எப்படி வச்சுட்டு என்னடாப்பா வச்சுட்டு நான் சரியா கலந்து போட்டு என்ன வீடியோ எடுக்க வந்தாவே ஆக்களுக்கு ஒரே பையன் நெஞ்சிட்டு கிடுக்கண்டு விட்டையோ ரசிக்கிறா சியா சரி ஆசையா தரேக்கா சொல்ல போறேன் 5 தரேக்கா வாங்கிறேன் 10 தர வாங்குறேன் நீயே அதை சொல்லி காட்டுற உண்மையானே அது இவ்வளோத்துல இதுன்ற இல்லை அப்போமேடா உனக்கு தெரியலப்பா நீ என்ன இது இந்த நான் என்னடா இருக்குது உன்னோட இல்லை நீ தரையில வேற என்ன ஏதாவது போறியப்ப பா காணாது உனக்கு இந்த வச்சிரு நீப்பா என்ன ஆச்சு வச்சிரு எண்ணி எண்ணி போட்டு அவ்வளோன்னு வாங்க சாந்திங்க அங்கே நிற்கிது எங்க தங்கட விட்ட அதுதான் 40 ம் என்ன ஆசைன்னு சொல்லா தெரியும் 5000 ரூபா தான் சியா ஏன் எடுத்துல என்ன ஏதோ சொல்லுவா என்னன்னு சொல்லா தெரியா எங்க தான் அது வந்தேன்னு சொல்லா பேங்காலாண்டி என்ன ஒன்றும் தெரியாது சரியான வேலைக்கோசுரா அனு ஐ டோன்ட் நோண்டா என்ன எனக்கு தெரியா உதய தெரியாது இருக்கிறானே பேரன் 500 ரூபா கட்டி படிச்சு விளையாடாச்சு ஐ டோன்ட் நோண்டா என்ன மற்ற மாதிரி தான் சொல்கிறேன் சிக்கலாக தான் சரி ஐ டோன்ட் நோண்டா என்ன உண்மையாக பாடிக்கல போகிறோம் ஒன்றுமே ஒன்றா கேட்கல சரி ஐ டோன்ட் நோண்டா என்ன
சொல்லு இதே கல்லே சாந்து ஏன் போய் கேளுடா ஐ டோன்ட் நோண்டா என்ன எனக்கு தெரியாது அப்போ நான் தெரிஞ்சா வந்து கேட்கட்டும் ஐ நோண்டா என்ன ஐ நோண்டா என்ன தெரியாது டே போடா காசு பண்ணாமடா ஐ டோன்ட் நோண்டா உனக்கு தெரியாதுல்ல ஐ நோண்டா எனக்கு தெரியாது ஜே அப்ப ரெண்டுக்கும் ஒரே பதிலோ இடையே டோன்ட் நோண்டு வருது ஐ டோன்ட் நோண்டா எனக்கு தெரியாது சரி ஐ டோன்ட் நோண்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் ஐ நோண்டா என்ன சொல்லுண்டி தெரியாது உண்மையான தெரியாது எனக்கு இல்ல உண்மையா தெரியாது அது ஐ டோன்ட் நோண்டா என்ன ஒன்று தெரியாது விளையாடா சொல்லு அட போடா அது நோண்டியா காடியன் அது நோண்டியா காடியன் உனக்கு தெரியுமா என்ன தெரியும் சொல்லு ஐ டோன்ட் நோண்டா என்ன தெரியாது அது டோன்ட் நோ ஐ டோன்ட் நோண்டா ஒன்றும் தெரியாது இது குழப்பமாக இவர் ஜோக்கா காய்க்கால் இல்லையா அப்போ உண்டி ஆளே இல்லை இப்போ தெரியுமா ஐ டோன்ட் நோண்டா என்ன வாழ்ந்துதான் வராது இந்த வயசை ஓட்டு அதுதான் ஐ டோன்ட் நோண்டா என்ன ஐ நோண்டா என்ன சரி பட்டன்டா என்ன எனக்கு ஒரு பிளாமா தான் வந்துருக்குறேன் சரி போட்டோட்டு ரொம்ப சந்தோஷம் போட்டோ பை பை பா அங்கே சாரோ காட்டும் அப்போ இந்த காசு என்ன காசு அது என்ன ஆச்சு இல்லை நீ ஒரு பேர் இப்போ நான் இப்போ போகிறேன் நான் நீ இந்த காசு என்ன காசு நான் அப்படி செய்வேனே நீ தெரியுமா என்ன பற்றி நான் வீடியோ நான் அப்படிதான் நினைச்சேன் ஆனால் ஒரு வார்த்தை கேட்கல நீ இன்னும் போவே இல்லையே பாரு அப்படி நான் சரி நான் கடைப்படி போறேன் திருப்பி கூப்பிட்டு என்ன வீடு கடக்க போறேன் பாதல படிய தாண்ட நம்ம என்ன காத்துறா இது ஐயா தாரு அது தெரியுதுடா இதேம் தர எனக்கு உனக்கு கஷ்டம்டா போல சியா ஏண்டா உண்மையாடி சவரத்து கஷ்டம்டா சவரம் பார்க்க தாங்கலாங்க என்னால பக்கேயோ இல்ல உண்ட இது இல்லையா சொல்லு அவன் என்ன இப்படி கட்டாம இருண்ணா அப்படி சரிண்டு வாழ்ந்த பாதி எப்படியே கல்யாணம் கட்டாம கேட்டா என்ன எவனா காசு வந்தா சொல்லு என்ன ஆசை சொல்லு தெரியாதா எனக்கு பார்த்து சொல்லு ஐயாயிரம் ரூபாய் தெரியுது செல்லாம் ஏன் தர எனக்கு மேதினத்துக்கு அதுக்கு ஒரு 5000 தந்தா இல்ல இவ்வளவு காசு தரேன் எனக்கு தேவையில்லைண்டா ஏன்டா தந்தது உண்மையா நீ வச்சிருடி ஐயோ தாங்கலாம் வருவோட நீ உனக்கு தெரியாது என்னண்டு அம்மா சத்தியமா தெரியாது உனக்கு தெரியா அம்மா தெரியாது ஆசை தெரியா உனக்கு கைக்கவே இல்லையா யார் நான் ஒரு கைக்கிறேன் உனக்கு தெரியா இல்ல அப்பத்தா இந்த கோதாரி அப்ப பிரச்சனை இல்லை அந்த நம்பர் இல்லை போல யாரா உனக்கு கொடுக்க சொல்லி அம்மா அனுப்பினவாடி அப்பா உன்னோட கைக்கல இல்ல நான் கைக்கிறேன் ஒரு அம்மா அப்போ ஓகே அவ அப்படி உன்னோட சொல்ல போறது இல்லை உனக்கு யாருன்னு தெரிய போறது இல்லை படம் முடிஞ்சு நான் சொல்லி ரொம்ப வண்டி போட்டு பூரா கொடுத்தேன் அம்மா நீ அதுக்கு எத்தனை காய்க்கம் கொடுத்தா சரியா நாளைக்கு எதாவது செய்வேன் வாடி அது உண்மையா காய்க்கிறது தான் அவனோட இல்லை அவன் கைக்கிறேன் அம்மாலே கைக்கிறேன் நம்மளே நான் என்ன இது இல்லை சரி ஓகே இப்போ எங்க சாஞ்சிட்ட போறியா சாஞ்சிட்டு போகணும் சாஞ்சிட்ட இல்லை சரியில்லை அப்படி அப்படியே கொடுத்துட்டு வேண்டாம் அழகாக அப்படி யார்டான்னு சொல்லுங்க அந்த ரெண்டரம்மா யார்டம்மா எத்தனை ரெண்டாம்மா உனக்கு நாங்கள் ஒட்டு ரெண்டரம்மாவோட எங்க கைக்கிறேன் உனக்கு பார்சல் பிடிச்சிடுவான் அவதானே ஏன்னா வேணா காசு தரும் பார்சல் பிடிச்சிடுவான் ஆடு அவாக்கு இப்போ வந்து சாமானோ இதுகள் போடணும் அப்போ அதுக்கு நீ என்னண்டு காசுங்க அவனோட அவள் முதல் வந்து 40,000 போட்டு விட்டவா அது வந்து அவாக்கு சார்பில் ஒரு பகுதி அனுப்பியாச்சு இன்னும் ஒன்று கொஞ்சம் சாமான் வருவாங்க அப்போ சொன்ன அக்கௌண்ட் நம்பரை போட்டு வச்சிருக்கேன் தான் அனுப்புகிறேன் நான் சொன்னேன் அப்புறம் உங்களோட காசு இருக்குது தானே சாமான்லாம் வாங்கிட்டு என்ன மாதிரி சொல்கிறேன் ஆனால் நேர்மையை பார்த்தியே உண்மையிலேயே மண்டையில் முடி கொட்டு போடுறதுக்கான நேர்மான எனக்கு கொட்டு நல்லா கொட்டு தரலாம் இல்லை உண்மையிலேயே பார்த்தியா அவ்வளோ நேர்மையான அப்போ அந்த நேர்மையை தான் உனக்கு அனுப்பினா நீ வேண மாட்டேன் எனக்கு அனுப்பி கொடுக்க சொன்னவா அப்போ நான் தந்துடுறேன் சரியா இதுக்கு சாமான் பண்ண வேண்டி அனுப்பிவிடும் இணைச்சி நான் கொண்டு தருவேன் உனக்கு வந்துடுறாங்க அவங்க பக்கம் குடியுறாள் சொல்லுவேன் வந்து சாப்பிடாம போவான் சாப்பாடு சாந்திக்கு நல்லா கொடுத்துருட்டேன் சாந்தி கொடு பரப்பரியா நீ வாங்க சாந்தி கிட்ட வரட்டே பா போட்டுரும் பா நம்மளா போட்டு சேப்பு போட்டுக்கொண்டலாம் என்னடி என்ன போவா அவன் நிற்கிறான் நிற்கிறான் எங்காறு பக்கமுள்ள புத்தகம் என்றும் ஏன் அனுசியா வரையிலையே அனுசியா எங்க உங்களோட விட்ட
யார் நிற்கிறா எங்க உள்ளுக்கா சத்தத்தை காணில ஒழிச்சிட்டா சின்னவண்ணான குணம் கொஞ்சம் கிடக்குன்னு சின்னவண்ணான வெம்பல் தெரியுமே ஏ உங்கள் எதுவாக்கள் வீடியோ தான் நிற்கும் ஓ அது ஆனா நாங்க எடுத்தா நிக்கா நீங்கள் யார் எடுத்தா நிற்காது ஏன் அப்படி ஃபில்டர் போடுற இல்லையா சாண்டிக்கும் கூட்டு தோணுண்டேக்கு சாந்தி கொண்டு கொடுப்போம் ஓ இந்த அப்படி நீ கொண்டு நீ கொண்டு நான் கொண்டு தர தெரிஞ்சிட மாட்டா லூஸ் ஏன் தெரிய இப்போ ஆனா அப்புறம் அவளுக்கு கொடுத்து நீ போட்டு அவ்வளோ சொல்றிய வரணுண்டு யாருக்கு சாண்டிக்கு ஏன் சொண்டு கிளிப்பு அதுதான் விளக்கடாமையில நிப்பா கேக்கு போயிடுவா இந்த அவளுக்கு கொடுத்துட்டு இப்போ உனக்கு கொடுத்துட்டு உனக்கே தந்துட்டேன் அவளுக்கு கொடுத்துட்டு போனா அப்புறம் அவளை வாங்கி போயிடுவா ஏற்கனவே அவள் கொஞ்சம் அப்படியும் அப்படின்னு தெரியுறாள் வீட்டு வேலை திட்டம் அப்படி நடக்கணும் அம்மா எங்க போறாள் கண்டுட்டு அதுதான் நீ வந்துருங்க அதுதான் உழைப்பாளரை வந்து பேர் முதல்ல ஓடிடுவா அத்தை வராங்க வீடியோ அப்படி சொல்லி நீ வந்த முறையில் ஒன்று எதிர்பார்த்துக்க மாட்டாள் தானே அப்போ ஒரு குண்டை தூக்கி போடும் எங்கே சாந்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டியா நீ ஓடி போய் வேலையை பார்த்து ஆளுக்கு சொல்லிட்டு வா ஓய் ஓடுறாளப்பா சாந்தினி உண்மையிலே எங்கட குடும்பத்தின் ஒரு பெண் குயினே நீ தான் ஆடி இப்படி ஓடி போய் ஒழிச்சானா என்ன முடிவு நீ இப்போ உள்ளுக்கு இருக்கிறது அது வருது இல்லை விஜய் இந்த டைலாக் என்னண்டு நீ இப்போ வெளியில வந்தா இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளம் சாந்தி அது வா அது உழைப்பாளர் அது ஒழிச்சு நிற்கிறாள் பேர் பழக்கம் அதுவும் உழைப்பாளர் வண்டல ஒழிச்சு நிற்கிற சும்மா நாள் ஒழிச்சுருந்தான் பரவாயில்ல நீ இப்போ வெளியில வந்தா அது ஒரு அடையாளம் வெளியில வா கிஃப்ட் வரலாம் கொண்டு வந்து அவளையா அப்படி வெளியில தாட்டி நான் உள்ளுக்கு வந்துடுவேன் சாந்தி அதான் உண்டு சரி ஓகே அப்போ நாங்கள் வேலையை காட்டுறேன் நீ வா பிள்ளைகள் அம்மாவோட விளையாடுதல் செல்லக்குட்டியல் அனு இங்கே வா இது என்னன்னு தெரியுது உனக்கு ஆ கம்பி ரைட் அதான் பிளாட் அதான் பிளாட் வேற யாரும் தெரியுதா பாப்பா மூத்த இல்லை பின்னூறு தெரியல பாத்தியாம்பி உழைப்பாளர் மட்டும் வேலை தானேட்டா உண்மையான உழைப்பாளிக்கும் வேலை செய்வாங்க அதுதான் அப்போ நீ கேட்கல இவரும் செய்யறாரு இல்லை அப்படி கேட்கத்தான் அந்த இடத்துல சம்பளம் இருக்கும் ஆனால் அவர் உண்மையான உழைப்பாளின்ற சரியும் தானே என்ன கிர செய்றீங்களா ஓ என்ன இது கடிக்கணும் இந்த கட்டில் அடிச்சு இது கட்டில் என்ன மாதிரி வந்தேன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆர்டர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி மிஞ்சும் அதை வச்சு அடிக்க வேண்டியான் இதுதான் அந்த வேளாருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கிஃப்ட்டுகள் விளங்குது விளைஞ்சிட்டாரு நானும் இல்லை எனக்கு உண்மையாக சொன்ன அடுகள் வச்சு சரியாக கவலை அடி நான் காட்டுறேன் நீ இப்போ கதை சாப்பிட்ற நீ என்ன ஒன்றும் செய்கிறாய் அதுவும் எனக்கு அந்த வயிறு குறையிற குறித்து சரியான கவலை எத்தனை செஞ்சு ஓட்டியல் இது வாங்க அந்த அதான் இப்போ இப்போ அடுத்து ஒன்று மால் போட்டு ஜெனி அப்படி மழை வந்து போடுவான் இந்த இதுகளெல்லாம் ஒட்டி முடிஞ்சுது 10-11 இது என்னதுக்கு சொல்லலாம் பல்கனி மேலே நீ செய்ய ஆசைப்பட்ட எல்லாம் உங்களோட வீட்டில் நான் செய்கிறேன் அடி முதல்ல எங்களை விட்டு சந்தோஷம் முதல்ல எங்களை விட்டு செய்வோம் அப்புறம் உங்களோட விட்டு செய்வோம் செய்கிறேன் இல்லை படியாகோ இது அந்த மேலுக்கு எங்கட வீட்டில் மேலுக்கு அந்த முக்கோணி வருதுல்ல இப்படி 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 ஒரு இது வருது மேல் மேல் ஓ தெரியும் தெரியும் அதில் வந்து அப்படியே இப்படியா இந்த இடவெளி அப்படி தான் வரும் கீழுக்கு பெருசாகும் இந்த இல்லை இந்த பெருசு இங்கே வருங்க விடாங்க இது ரெண்டும் சேமுங்க நிமித்துங்க விடாங்க விளையாட்டு வடிவா இருக்கு மனேண்ட பெயிண்ட் மாடிக்கிறேன் இப்போ என்ன நடக்க போண்டா நீ வாங்க இப்போ இது என்ன நடக்க போகுது சொல்லலாம் இப்போ இந்த இந்த இது இப்படி வர மாட்டேங்க இந்த இப்படி இங்கே அப்படியே அந்த அந்த அமைப்பு கடையை இப்படி அந்த தூரத்து இப்படி போட்டுங்களே அப்படி
கட்டத்தை அண்ணா அப்படிங்க அங்கே ஒரு பாக்ஸ் வரேன் இந்த கீழே இருக்கிற பிடிங்க அதை எடுத்து பிடிங்க ஆள்கிட்ட கண்ணாடி எங்க ஒன்றும் இல்லையா இங்கே நல்ல பெரிய ஒரு ஆள் இதை கொண்டு கணக்காக கிடக்கன் வடிவா இருக்குமா உள்ளதே எவ்வளவு என்ன சிஜி ஆக கொடுத்தாரு இல்ல 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 தேவையில்லை தேவையில்லை நீளம் வேற கிலோ வேறு உண்டு இதுக்கு அடுத்த சைஸ் வேறு நீங்க வைக்கிற ஏதாவது ஸ்பேஸை பிளானா வைங்க இப்போ என்னென்றால் இந்த கேப்பும் சமன அந்த அதுதான் ட்ரைனிங்கான வடிவாக காட்டும் அது. இது சரி அதே மாதிரி இந்த கேப்பெல்லாம் சமனா இருக்கும் இந்த கேப் தான் சமனா இருக்கும் இதெல்லாம் உண்டு ஒரே சமனா தான் இருக்கு நான் சொன்னேன் இப்போ இது அடுத்த சைஸ் கொஞ்சம் நீளமாக வேற இதுக்குள்ள ஒன்று வரும் அப்போ பிடிமானதுக்கு என்ன இதே சரி நீட்டுவோம் ஒன்றுமா இதை கொஞ்சம் நீட்டி பிடிமானதுக்கு இல்லை இல்லை இது இந்த சைஸுக்கும் கிட்ட தேவையில்லை அடுத்ததுக்கு போடக்குள்ள நீட்டி செய்யுங்க ஏன் எடுத்த நீ கையில் உள்ள இது சரி ஏன்னா நீங்கள் நான் சும்மா ஆள் பயந்து வச்சு சரி சரி இதே மாதிரி வந்தா சரி ஆனா என்ன வெயிட் இது இருக்கല്ലോ நீண்டு வரை பெருசா டபுளாவே காணு அடுத்த சைஸ் ஒன்று இருக்கு டபுளா வர்றத விட இன்னும் ஒரு சைஸ் இருக்கு இதை விட எந்த சைட்டுக்கு வருதோ சைட் பக்கங்களுக்கு வருதோ நீ வருது நடுவுக்கு வருது என்ன டபுள் வந்த பெருசா இது முதலாவது அங்க டேங்க் பக்கம் வருது அப்படி வருதுண்டா அது என்னன்ற நீங்க பிரிக்க போறீங்க இதுல மட்டும் முண்டை போட்டா இந்த கோழியும் கூவுது ரெண்டு பக்கம் வரும் ரெண்டு பக்கம் அப்படி அது அப்படி வந்தா பேலன்ஸ் ஆகும் இல்லாட்டி அசிங்கமா போயிருமே இல்லை இது சாராக்கா வந்துட்டேன் போயிட்டு இதுக்கும் தான் இது சென்டர் அதே மாதிரி இதுக்கும் தான் இது சென்டர் அடுத்தது பாம்பு ஒன்றும் இல்லை வெயிட்டு சரியான வெயிட் 12 அடி எல்லாம் கடும் வெயிட்டா இருக்கு அப்போ 6 அடி 5 அடி தான் அங்கே குட்டி இந்தியா பூச்சா இந்த கோழிக்கு நீ ஒரு முறையை சொல்லி வளர்க்குற இல்லையா வீடியோக்கு கூய்க்கொண்டு நிற்கிது நானும் எத்தனை கோழியை காண இப்படி ஒரு கோழியை காணவே இல்லை உண்மையிலே நிசாக்காவிட்ட எல்லாம் வீடியோக்கு போனா ஒரு கோழியும் கூவாது சரி அவங்க பேசுவாங்க இப்போ இருக்கா சார் இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லாவும் நீங்க என்ன அங்க வச்சு பெயின் அடிக்க போய் இங்க வச்சு அடிச்சு அங்க இந்த வேலை மட்டும் தான் மூடி வேலை மட்டும் பெயின் அங்க வச்சு அடிக்கல எந்த ராசா ஏண்டி சாப்பாடு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்ப நல்லா சாப்பிட்ட பிரச்சனையா அப்ப இது கொலஸ்ட்ரால் பிரச்சனை நான் அல்சர் பிரச்சனை ஆக மாட்டேன் சாப்பாடு இல்லாம அல்சர் பிரச்சனை கோழிகளுக்கு இது கொலஸ்ட்ரால் பிரச்சனை சரி சரியா அப்ப எப்ப எந்த மட்டில் முடியும் நாளைக்கு பெயின் அடிச்சிடுவேன் இது இப்ப மெயின் வேலையெல்லாம் சேர்த்து அந்த பக்தர்கள் ஜோயின கூட்டி சின்னத்தின் நொட்டுகள் தானே இப்போ வேலை நாளைக்கு பெயின் அடிப்பேன் எல்லாம் முடிஞ்சிடுவோம் அப்படியே கையோட அந்த கிருளையும் அந்த கிரில் மூண்டு முடிஞ்சது அதுக்கு 2 பண்ணி பெயிண்ட் அடிக்கணும் அங்க 2 செய்தா செய்யும் அந்த பலத்தில அவங்க தாடி வந்துட்டோம் நான் இப்ப பார்த்தேன் இஞ்சி வாடா எந்த வயசு இப்ப அவைக்கு 18 சரி என்ன கதடா தம்பி முஸ்பிகோ ரஹிமே கிடக்கு மீசையை கொஞ்சம் எடுத்துக்காம சொல்லலாம் நடிச்சு தர நாங்க ரெடியா இருக்கிறோம் உண்மையாவோ செவரங்கால செல்கிற சிரிப்போட உண்மையாக நல்ல ஹெவியானது இல்லையா நல்ல ஒரு மெத்தியை போட்டு விட்டா சரி நல்ல பாவனை விளம்பரம் நல்லா கொடுப்போம் எங்களுக்கு பாக்ஸ் பார் பெட் அடிச்சு தான் பிரச்சனை இல்லை ஆனால் மிஞ்சின கம்பியில் அடிக்காம ஒரு நாங்கள் வந்து கம்பியில் அடிச்சிடும் இதே உங்களுடையோ பெட் இது எல்லாத்தையும் ஓடுறோம் உண்மையா அது இரும்புக்கு ஜாயிண்ட் பிரச்சனை தான்டா காலாதி காலமா இருக்கு நல்லா விளம்பரப்படுத்த தேங்க்ஸ்
அவ்வளோ தூரத்துக்கு விளம்பரப்படுத்தினாலும் அவ்வளோ தூரத்துக்கு அவள்கிட்ட நிலைமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும். அதாவது அந்த வேலைன்னு திறன் சாவல் நிற்குது ஒரு 10 சாவல் விற்கிறாக்கோ விற்பனைக்கு 10 சாவல் இல்லை அதுக்காக உண்மையாவா அதெல்லாம் குளப்படி கூடிட்டு அது குளப்படி கூட ரொம்ப அடைச்சு பாப்பா மகள நிலைமையை பார்த்தா எடுக்கலாம். எடுத்து விட்டு சாவலை மட்டும் காட்டு வெளியில விடாம பார்த்துதான் வேண்டும் வேற என்ன ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிட்டா காசு கட்டா இல்லைன்னு கட்டுப்படியா அதுதான் இதெல்லாம் அப்படியே கிரைண்டர் பண்ணி எடுத்தா அப்படியே ஒட்டி இப்போ சும்மா ஒட்டி கிரைண்டர் பண்ணி இப்போ இதை நீங்கள் என்னண்டு அந்த சிவத்துக்கு நிப்பாட்ட போறீங்களா அங்கே போட்டு இதுக்கு அடிக்க போறீங்களா? இல்லை சைட்டில் வரும் இங்கே போட்டு இங்கே போட்டு டைட் பண்ணிட்டு இதில் ஒரு வெல்டிங் அடிச்சுட்டு மூடி வரும். சரி ஆனால் அந்த அங்கே போட்டு கொஞ்சம் கனமான அங்கே போட்டு அடிக்கும் வேணும். சிவரில் ஃபிட் பண்ணி 6ஆம் இப்போ இதுக்கு 2 தான் அடிப்பேன். 1 2 3 4 தான் 5 பேர் மட்டும் இவளுக்கு இங்கே எதுக்கு அடிப்பீங்க? அதுக்கு ஒன்று நட்டு இந்த 2 பேர் அதுக்கு சின்ன ஒரு இதில் ஒர்க்கை தனியாக போட்டால் ஏன்னா இப்போ அனுவெல்லாம் சொல்லி போட்டால் தான் வந்தால் அப்படியே 2 போட்டு எடுப்பேன் அப்புறம் அப்படியே வளர்க்கடியோட விழுந்து சரியா அவருக்கு அடிக்க நாகரி பார்த்துட்டேன். நீ அடி பார்த்துட்டியா? யாரும் அடி பார்த்து நீ இல்லை கூட்டி கொண்டு போனி நானே விட்டேன். நல்ல சுவாத்தியமான அதுதான் ஓட்டவே பெருசா ஆகுறாக்கு என்ன காட்டா அது அன்பு மலர்களே என்ன ஆக எத்தனை பிரச்சனை அப்புறம் அணு கிட்ட நிக்க மாட்டான். வடியா இருக்கியா மேதினத்துக்கு பாத்தியா ஒரு 6 மாதம் அனுப்பிட்டு இப்படி வழியா போறான் ஒரு 8 மாதம் அனுப்பிட்டு எனக்கேடா கோழி இல்லைன்னு பார்ப்பேன். நேற்று கொஞ்சம் வெள்ளை படுத்துட்டேன் ஒரு 12 மணிக்கெல்லாம்.